ஜெசி மேம், இது நீ சொல்லும் போது எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர் சொல்றார். நான் எங்கள் சர்ச்சில் கீபோர்டிஸ்ட். ஸோ நான் கீபோர்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு பிள்ளை வந்து மைக் எடுத்துட்டான். அந்த பிள்ளை கரெக்டாக தப்பாக பாடுறோம். கரெக்டாக தப்பாக பாடுறோம். என்ன கார்டு நான் பிடிக்கிறேனோ அப்படியே 2 மேலே ஏறும், இல்லை 2 கீழே இறங்கும். எனக்கா அதுவும் அந்த மியூசிக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தப்பான கார்டில் பாட்டாங்கன்னா தலையிலேயே கொட்டிக்கினே இருக்கிற மாதிரி இருக்கும். யாரையோ நம்ம சட்டையை வந்து பிடிச்சி இழுத்து விடுற மாதிரியே இருக்கும். நான் கரெக்டாக பாடினேடா கேட்டுக்கிறேன். அப்போ எனக்குள்ள பயங்கர கோவம். இந்த பிள்ளை மைக் எடுத்துட்டாலே, அவ தப்பா பாட போறாளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்குள்ள கோவம். ஆண்டவர் பேசினாரு, அவ என்னை ஆராதிக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொன்னாரு. கீபோர்டு விட்டுட்டு அப்படியே முட்டி போட்டுட்டேன். சர்ச்சில் ஐ லிசன் டு திஸ் வாய்ஸ். கீபோர்டை விட்டுட்டு அப்படியே முட்டி போட்டுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே உடைய பிரசன்னம் முக்கியம் எனக்குன்ட்டு அப்படியே முட்டி போட்டு, யாருக்கும் தெரியாது, ஏதோ வாசிக்கல, ஏதோ நடந்துச்சு போல இருக்குது, ஏதோ கீழே ஏதோ வயர் ஊந்துருச்சு போல இருக்குன்னு நினச்சிருக்கேன். நான் முட்டி போட்டு நேர நெத்தி தரையில் பட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே forgive me Lord. இந்த ஆராதனை இந்த பேரியஸை உடைச்சிரு அப்புறம் தான் அவர் வெளிப்படுத்துவார் தன்னை.